Good evening. Five PM live. இன்னைக்கு வந்து இருநூத்தி 43வது லைவ் 243. இந்த லைவ்ல கிட்டத்தட்ட ஒரு 34 லைவ் வந்து ஃபீட்பேக் கொடுத்த லைவ். ஸோ 34 × 2 68 பேர் அளவுக்கு உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ 243 லைவ்ஸில் 34 லைவ்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் அப்படின்றத எடுத்துட்டு பார்த்தா இன்னைக்கு வந்து 209th லைவ். 209 1 hours. 209 editions of 1 hours. அது வந்து உங்களுக்கு எப்பவுமே ZNLP அகாடமி பேஜில் வந்து அவைலபிளாக இருக்கும். ZNLP அகாடமி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போ வேண்டாலும் அதை வந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 minutes அளவுக்கு இன்னொரு 3 minutes இருக்குது. இன்னொரு 3 minutes அளவுக்கு நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் யாரையும் டேக் பண்ணி கூப்பிடணுன்னா கூப்பிடலாம். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் எடிஷன் ஆஃப் 5 PM லைவ். ஏன்னா நான் வந்து வீக்கெண்டில் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பார்வை இருந்தாலுமே கூட வீக்கெண்டில் தான் கார்ப்பரேட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வருது. ஸோ கார்ப்பரேட் ப்ரோக்ராம்ஸை வந்து நான் தவிர்க்க முடியாது. நான் பொதுவாக எனக்கு ஒரு முறை ஒரு கார்ப்பரேட்டில் நீங்கள் எங்கள் கூடவே செட்டில் ஆகிடுங்களேன் அப்படின்னு ஒரு அழைப்பு வந்தப்போ நான் சிரிச்சிட்டே சொன்னேன், உங்களை மாதிரியே இன்னும் நிறைய பேரை நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்படி வந்ததுனால தான் உங்களை எல்லாரையும் நான் இன்னைக்கு மீட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேருந்து இன்னும் நிறைய மனிதர்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இந்த பிரிதல் அப்படின்றது வந்து அழகான பிரிதல், யதார்த்தமான ஒன்று. இப்படி இப்படி இருக்கிறது நல்லது. ஏன்னா 200+ லைவ் 1 மணி நேர வேறு வேறு டாப்பிக்கில் இருக்கிற பேச்சுகள், அதில் கலந்துரையாடல்கள், கேள்விகள், பதில்கள், புதிய சிந்தனைகள், அதை கேட்டு அதை ஒர்க் பண்ணி அதில் அடுத்த லெவல் வந்தாலே நம்ம எங்கேயோ கிளம்பிடுவோம். ஸோ அதனால் கவனம் அதில் இருக்கட்டும். ஒன்ஸ் இன்னைக்கு செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நான் என்னுடைய இந்த புக் சேலஞ்ச் எடுத்திருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் எப்படி குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணணும். நேற்றே வந்து ஐ திங்க் பிரியநல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மற்றவர்கள் போடணும்னு நினைக்கிறவங்களும் அதை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐ திங்க் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி முடிஞ்சதுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த புக் குரூப்பில் வந்து நிச்சயமாக ஆக்டிவாக நம்ம இருப்போம். ஐ திங்க் இங்கே வந்து நிரஞ்சனா மேடம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் வந்து தமிழில் டைப் பண்ண முடியும்னா இப்போ நான் சொல்கிறத சொல்லிடலாம், டைப் பண்ணிடலாம். அதாவது நான் வந்து லைவில் இல்லை அப்படின்றத சொல்லிட்டேன். லைவில் வந்து திஸ் வில் பி த லாஸ்ட் லைவ் சொல்லியாச்சு. பட் எழுத்துக்களில் வந்து ஒரு 3 ஹேஷ்டேகை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஹேஷ்டேக்கில் நீங்கள் வந்து இப்போ லைவில் கற்றுக்கிற மாதிரியே எழுத்துக்களை படித்து நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் வந்து ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஹேஷ்டேக் 100 books. அது வந்து இங்கிலீஷில் இருக்கும் அந்த எழுத்து. ஹேஷ்டேக் 100 books. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே நிரஞ்சனா மணிகண்டன் மேடம் நீங்கள் வந்து ஹேஷ்டேக் 100 booksன்னு டைப் பண்ணலாம். ஸோ ஹேஷ்டேக் 100 booksல ஃபஸ்ட்டு புக் வந்து இப்போ நான் எழுதிட்டுருக்கேன். இங்கே நான் உங்களுக்கு புக்கை எப்படி படிக்கணும்னு சொல்கிறனோ அது வந்து அந்த எழுத்துக்களில் நீங்கள் போய் பார்க்க முடியும். இப்போ போய் அதை ஹேஷ்டேக் 100 booksன்னு போட்டு படித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதை நான் அங்கே ஆல்ரெடி செஞ்சிட்ருப்பேன். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் ஹேஷ்டேக் 100 books. தட் இஸ் 1. அப்புறம் 2வது வந்து தமிழில் ஒரு ஹேஷ்டேக் யதார்த்தம் பழகு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கில் நான் எழுதிட்டுருப்பேன். அது வந்து நான் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்லேருந்து கற்றல் எவ்வளவு தூரம் நாம் வந்து யதார்த்தமாக கற்றுக்கிறதுல நாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத உணர்த்துகிற ஒரு ஒரு
ஹேஷ்டேக் அது. ஹேஷ்டேக் யதார்த்தம் பழகு அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னுடைய பேஜில் வரும், அது ரெகுலராக வரும். கூடுமான அளவு எழுதுறதுன்றது நான் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எழுதுறதுன்றது இருக்கும். ஏன்னா எவ்ரிடே அந்த கற்றல் இருக்கும். நேரம் வந்து யதார்த்தம் வந்து யா நிரஞ்சனா மணிகண்டன் மேடம் யா, இதை நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை தேடுவாங்க. ஸோ ஹேஷ்டேக் யா யதார்த்தம் பழகு. ஸோ அது வந்து 2வது ஹேஷ்டேக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அங்கங்கே டைம் கிடைக்கும்போது எழுதிட்டே இருப்பேன். ஸோ அது உங்களுக்கு லைவாக இதில் தொடர்ந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு பார்வையாக அது இருக்கும். 3வது வந்து ஹேஷ்டேக் ஃப்ரோசன் லேர்னிங். ஹேஷ்டேக் ஃப்ரோசன் லேர்னிங். ஹேஷ்டேக் ஃப்ரோசன் லேர்னிங். ஸோ இது வந்து 3வதாக இப்போ நான் எழுத ஆரம்பிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ் மேடம், தேங்க்யூ. சுபா மேடம், உங்களுக்கும் தேங்க்ஸ். ஸோ ஹேஷ்டேக் ஃப்ரோசன் லேர்னிங் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் 3வது அதை வந்து நீங்கள் படிக்கலாம். இந்த 3 ஹேஷ்டேக்கும் வந்து உங்களுக்கான இப்போது 5 PM லைவ்லேருந்து ஒரு லேர்னிங் கிடைச்ச மாதிரி இந்த 3 ஹேஷ்டேக்கையும் நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ எம் ஷுர் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் லேர்னிங் த்ரூ தோஸ் 3 ஹேஷ்டேக் ரைட்டர்ஸ். நிச்சயமாக அது வந்து உங்களை வந்து உங்களுக்கான சிந்தனைகளை வந்து தினசரி ஃபீடிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஹேஷ்டேக் 100 புக்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹேஷ்டேக் 100 புக்ஸ் வந்து இங்கிலீஷ்கானது. அது இப்போ நான் எழுதிட்டுருக்கேன். அதே மாதிரி ஹேஷ்டேக் 100 புத்தகங்கள் அப்படின்றது தமிழில் வரும். அதாவது 100 புத்தகங்கள் 100 புத்தகங்கள் அல்லது 100 புத்தகங்கள் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஃப்யூச்சரில் இப்போ இந்த புக்கு இங்கிலீஷ் முடித்ததும் நான் அடுத்தது தமிழில் எழுதுவேன். கோல் என்னென்னா எனக்கு 100 இங்கிலீஷ் புக் 100 தமிழ் புத்தகங்கள் நல்ல புத்தகங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 100 ஆங்கில புத்தகங்கள் 100 தமிழ் புத்தகங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது வந்து குரூப்பில் வந்துகிட்டே இருக்கும். 5 PM லைவ் ஃபேமிலிலேயும் வரும், என்னுடைய பக்கத்துலேயும் வரும். அதை நீங்கள் படிக்கலாம், அதில் கேள்விகள் கேட்கலாம், அதை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரெகுலராக நடந்துகிட்டே போகலாம். திஸ் இஸ் ஃபார் லேர்னிங். அப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிற செய்தி வந்து ZNLP அகாடமி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க சார், அது மூலயமா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய சிந்தனைகள். இன்ஃபேக்ட் ருக்கு ஜெய் மேடம் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு ஹேஷ்டேக் பண்ணலாம். 504 நான் பேசுகிறேன் அவங்கள பற்றி. ஸோ ருக்கு ஜெய் மேடம் இன்ஃபேக்ட் அதுக்காக ஒரு தொகையே வந்து நான் ஒசூர் வந்திருந்தப்போ கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள தான் முதல்ல கொடுத்துருக்காங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஸோ அந்த தொகையை வந்து நான் இன்னமும் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, அதன் மூலியமாக சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுல எனக்கு இவ்வளவு வருடங்களாக உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு என்ன படுதோ நான் சப்போர்ட் பண்ணுவேன். அது நிறைய பேருக்கு வெளியில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைப்பேன். என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், நான் சிரிச்சுட்டு கடந்துருவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. குரூப்லேருந்து பீப்புள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது ஒரு மீடியம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன பொழுது தான் அதை பற்றிய ஒரு சிந்தனையே எனக்கு வந்தது. ஏன்னா நான் தனியாக ஏற்கனவே பண்ணும் பொழுதே கூட ட்ரஸ்ட்டுன்னு என்கிட்ட கேட்டப்போ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போவுமே எனக்கு ட்ரஸ்ட்டை பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு பெரிய நம்பிக்கைகள்லாம் இல்லை. ஏன்னா when lot of people coming in and money comes in, அப்புறம் வந்து அதுக்கான சில காரணங்கள்லாம் தேவையற்ற காரணங்கள்லாம் சொல்லப்படும். ஸோ அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனிஹவ் ஒருவேளை நான் அந்த மாதிரி ஏதாவது ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற சிந்தனைகள் இருந்தால் அப்போ வந்து நிச்சயமாக ருக்கு ஜெய் மேடம் கொடுத்த முதல் அந்த தொகை வந்து அதில் ஃபஸ்ட்டு தொகையாக வரவு அப்படின்னு இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லுவேன். அப்புறம் வந்து நாம் ஒரு மருத்துவ படிப்புக்காக ஒரு பெண்ணுக்கு நாம் வந்து எல்லாரும் பணம் சேர்த்து கொடுத்தோம். அந்த பணம் வந்து கல்லூரியில் இன்னும் வாங்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால் அது வந்து எஃப்டியில் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. ஒரு லைவில் அதனுடைய டீட்டெயிலாம் சொல்லியிருப்பாங்க. ரெசிப்ட்லாம் எஃப்டியில் போட்ட ரெசிப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து வென் டைம் கம்ஸ் அந்த கல்லூரியில் எப்போ வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்களோ அப்போ அது வந்து அவங்களுக்கு டெபாசிட் ஆகிடும். ஒருவேளை கல்லூரியில் நோன்னு சொன்னாங்கன்னா அப்போ நான் லைவில் வரேன், வந்து பேசிட்டு 2 விதமாக அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, எல்லாருக்குமே திருப்பி அனுப்பலாம். யாரெல்லாம் வந்து அந்த பணத்தை கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே திருப்பி அனுப்பிடலாம், அது ஒரு ஆப்ஷன்.
இன்னொரு ஆப்ஷன் வந்து அது வேறு படிப்பு சம்பந்தமான வேறு விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். யாராவது அந்த சூழ்நிலையில் வர்த்தியான கேண்டிடேட் இருந்தால் அதை நான் வந்து குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிடுவேன். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஃபார்மலான அனௌன்ஸ்மெண்ட்ஸாக நான் இங்கே கொடுத்துட்றேன். இங்கே இந்த தொடர்பு 5 PM லைவ்ன்றது இந்த தொடர்பு இங்கே முடிவுக்கு வந்தாலும் அந்த 3 ஹேஷ்டேக் 4 ஹேஷ்டேக் இன்ஃபேக்ட் அந்த 4 ஹேஷ்டேக் நான் சொன்னதை நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு வரும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த 5 PM லைவ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே உங்களுக்கு இருக்காது. கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போவுமே இன் ஆல் மீடியம்ஸ் தே வுட் லைக் டு லேர்ன் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்கிறவங்க அது எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன் எனி மீடியம் எனி சைஸ் தே வில் இன்ஸ்டன்ட்லி தே வில் ஜாயின் அண்ட் தே வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது. ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் 9 ஷல்வி போலாமா? நான் டல்லாக இருக்கேன் போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஐ நெவர் பி லைக் தட். ஐ எம் ஆஸ் எனர்ஜெட்டிக் ஆஸ் ஐ ஆம். ஃபோக்கஸ் மட்டும் மாறிக்கும், அவ்வளோதான். ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, அதில் பண்ணுறோம், சரியா இல்லையா, அடுத்த ஃபோக்கஸ் போயிடுவோம். அடுத்த ஃபோக்கஸில் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. நான் இங்கே 5 PM லைவ் ஃபேமிலிக்குன்னு பண்ணதை மாதிரி இன்னும் 5 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு அரசாங்க பள்ளிகளுக்கு பண்ண வேண்டியிருக்கு. யாரெல்லாம் அதில் என் கூட கை கோத்துக்கிறீங்களோ கை கோத்துக்குங்க. ஆனால் இப்போவே சொல்லிடுறேன், அப்போ வந்துட்டு அப்படின்னு நினச்சேன் இப்படின்னு நினச்சேன் அதெல்லாம் பேசக்கூடாது. சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான், சப்போர்ட் பண்ணுறது தான். அதுக்கு பின்னாடி அது இருக்குது இது இருக்குன்ற மீனிங்லாம் எதுவும் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி தென் யூ ஜாயின். இஃப் யூ ஆர் நாட் ரெடி தென் டோன்ட் ஜாயின். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி ஜஸ்ட் அ விட்னஸ், ஜஸ்ட் ஜாயின் அண்ட் see the happenings. அங்கே நடக்கிறத பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹவு டு சூஸ் த புக் அண்ட் ரீட் த புக். இல்லை இப்போ இன்னைக்கு இந்த பாயிண்ட்ஸ் நான் முடிச்சிடுறேன் பாலாஜி. அதை முடிக்கும் போதே உங்களுக்கு கிடைச்சிடும், உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். யா, பாயிண்ட் நம்பர் 9. யா, ஒரு புக்கை வந்து நீங்கள் படிக்கும் பொழுது இதெல்லாம் அந்த புக்கில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியும். பாலாஜி நீங்கள் கேட்டீங்கல்ல, இப்போ எப்படி அந்த புக்கை வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு புரியும். அந்த புத்தகம் புதிய வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அந்த புத்தகம் புதிய லாஜிக்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அந்த புத்தகம் புதிய பார்வைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்போ தான் வந்து அது ஒரு எக்ஸலண்ட்டான புக்கு. சும்மா நீங்கள் ஏற்கனவே பேசின படித்த தெரிஞ்ச அதே விஷயத்தை வந்து யாரோ ஒருத்தங்க வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவில் வேறு வார்த்தைகளில் அப்படியே அதுக்குள்ளேயே, அதாவது ஒரு பர்டிகுலர், எனக்கெல்லாம் சில புத்தகங்கள் படிக்கும் பொழுது நான் உணர்வேன் இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட டாபிக், அதை இவங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க, பழைய புதிய மொந்தையில் பழைய கல் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக படிக்கலாம் மேடம். போனா ராதா கிருஷ், அர்த்தமுள்ள இந்து மதம், ஜக்கி வாசுதேவ் புத்தகங்கள், பாலகுமார், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் படிக்கலாம். நான் இப்போ எப்படி படிக்கணுன்றதையும் என்ன மாதிரி படிக்கணுன்றதையும் சொல்லும் பொழுது அதெல்லாம் அதில் வருதான்றதை மட்டும் பார்த்துக்குங்க, அல்லது அதெல்லாம் அதில் இருக்குது நீங்கள் பார்க்கணுன்றதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட்டை திரும்ப போடுறேன். 9வது பாயிண்ட், புதிய வார்த்தைகளை அந்த புத்தகங்கள் கொடுக்கணும், புதிய லாஜிக்கை அந்த புத்தகங்கள் கொடுக்கணும், அப்புறம் புதிய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அந்த புத்தகங்கள் கொடுக்கணும். புதிய லாஜிக் இருக்கணும், புதிய வார்த்தைகள் இருக்கணும், புதிய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு புத்தகம் படித்ததற்கான நிறைவு இருக்கும். இல்லைன்னா என்னமோ அப்படியே படித்தேன் போனேன் வந்தேன். எனக்கு இந்த சரித்திர கதைகள், நாவல்கள் இதெல்லாம் படிக்கும் பொழுதும், கவனிங்க, படிக்க வேண்டாம்னு சொல்ல, இதெல்லாம் படிக்கும் பொழுதும் அதில் புதிய வார்த்தைகள் இருக்கா, அதில் புதிய லாஜிக் இருக்கா, லைஃப்பை பற்றி புதிய லாஜிக் இருக்கா, அதில் வந்து புதிய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கா, யோசிக்கிறது வந்து புது விதமாக யோசிக்கிறது இருக்கா, அப்படின்றதெல்லாம் இருந்தாதான் அது புத்தகம். அதாவது அந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதோ படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சரியான புத்தகத்தை செலக்ட் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு ஜேகே ரவுலிங் யாருன்னு தெரியும். ஜேகே ரவுலிங் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்க பிடிக்கலைன்னா, நல்ல கவனிங்க, உங்களுக்கு புத்தகம் படிக்க பிடிக்கலைன்னா நீங்கள் இன்னும் சரியான புத்தகத்தை பார்க்கலன்னு அர்த்தம். அட்டகாசமான லைன் உள்ளது. உங்களுக்கு புத்தகம் படிக்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் சரியான புத்தகத்தை பார்க்கலன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வழக்கமான அந்த புத்தகங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பிடிக்காம போகுது அப்படின்வாங்க. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 9. ஸோ நவ் we are going to point number 10. பாயிண்ட் நம்பர் 10 வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை வந்து என்னுடைய
கோர் வேல்யூன்னு சொல்லுவேன். என்னுடைய ட்ரெயினர்ஸ் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க அடிக்கடி, எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் அதை ஏன் கொண்டு போய் பப்ளிக்ல கொடுக்குறீங்க அப்படி. நான் அவங்கள்ட்ட சிரிப்பேன். அதாவது அவங்க வந்து நெகட்டிவாக கேட்கல, ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கல, நீங்கள் கொடுக்கறதுனுடைய வேல்யூ உண்மையிலேயே பப்ளிக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாங்க. பப்ளிக்கு புரிய வேண்டாம், புரியாது. யாருக்கு புரியும்? யாருக்கு அது தேவைன்னு இருக்கோ, யார் வழியில் இருக்காங்களோ, யார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, யார் எழுந்து வரணும்னு நினைக்கிறாங்களோ, யார் வாழ்க்கையில் ஒரு கோல் எடுத்திருக்காங்களோ, யார் வந்து அடுத்த 5 வருஷத்தில் அடுத்த 10 வருஷத்தில் நான் இங்கே ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அது வந்து பைபிளாக இருக்கும், குரானாக இருக்கும், பகவத்கீதையாக இருக்கும். அவங்களுக்கு அது போய் சேர்ந்தா போதும். எல்லாருக்கெல்லாம் அது மற்றவங்களுக்கு அது ஒரு என்னமோ பேசுறாரு அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ நான் என்னுடைய கோர் வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல புக் படிக்கிறது, அதை வந்து இந்த 10வது பாயிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை சின்சியராக எடுத்துக்கிறது, அதை ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வைங்களேன், இதை ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன், வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் பண்ணுவீங்க. அப்போது நினைப்பீங்க இதைத்தான் அப்போவே சொன்னாங்க அப்படின்றது. படிப்பதற்கு முன்ன புத்தகத்தில் நியூ வேர்ட்ஸ், நியூ லாஜிக்ஸ், நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி உணர முடியாது. சாந்திமணியன் மேடம், நீங்கள் படிக்கும் பொழுது சாந்திமணியன் வந்து தம்பின்னு கூப்பிடுவீங்க, அதனால் அக்கான்னு சொல்கிறேன். சாந்திமணியன் அக்கா, நீங்கள் படிக்கும் பொழுது நியூ வேர்ட்ஸ், நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நியூ லாஜிக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த தடவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலக்ட் பண்ணணும். இந்த இது இல்லை, இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது, இந்த எழுத்தோ இந்த தலைப்போ இல்லை, வேறு தலைப்புக்கு நான் போகணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 10வது பாயிண்ட், என்னுடைய கோர் வேல்யூ, அது ஒன்று உங்களுக்கு தரேன். அதாவது இந்த 10வது வேல்யூவில் 10வது பாயிண்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபார் எவ்ரி சாப்டர், ஃபார் எவ்ரி பேராகிராஃப், ஃபைண்ட் அ லைன் தட் இன்ஸ்பயர்ஸ் யூ, யுவர் லைஃப், யுவர் சரௌண்டிங்ஸ், யுவர் ஃபியூச்சர். இது இருக்குது. நீங்கள் எந்த புத்தகத்தை வேணாலும் எனக்கு அனுப்புங்க. ஃபார் எவ்ரி பேராகிராஃப் ஐ வில் கிவ் யூ 1 லைன். இல்லைன்னா அது புத்தகமே இல்லை. அது வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் தட் அஸ் அ புக். ஃபார் எவ்ரி சாப்டர், ஃபார் எவ்ரி பேராகிராஃப், ஃபைண்ட் அ லைன் தட் இன்ஸ்பயர்ஸ் யூ, யுவர் லைஃப், யுவர் சரௌண்டிங்ஸ், யுவர் ஃபியூச்சர். அந்த மாதிரி படிக்கணும்னா அப்படி படிக்கணும். அப்போ என்ன மாதிரியான புக்கு இருக்கணும்? அது தலைவன் தலைவியை பார்த்து அப்படின்னு பேசிகிட்டே இருந்தால் புக்கு நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வருமா? நமக்கு இன்ஸ்பிரேஷன் வருமா? தலைவன் தலைவியை பார்த்து அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் வருமா? அது இல்லை. there are so many books. உங்களோட ஹீரோஸ், உங்களுக்கான லீடர்ஸ், அவங்க எழுதியிருக்கிற ஆட்டோபயோகிராஃபி இருக்குது, அவங்க எழுதியிருக்கிற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து சின்சியராக வாங்கி தேடி படிச்சிங்கன்னா யூ வில் ஹாவ் ட்ரெஷர் இருக்கும். அதில் ட்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரியான பாயிண்ட் வந்து 10வது பாயிண்ட். ஸோ நவ் 11th பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து இப்போது இங்கே நிறைய பேர் வந்து புத்தகம் படிக்காமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதை வந்து இந்த புத்தகம் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதுவரை எந்த புத்தகத்தையும் முழுவதுமாக படிக்க முடியவில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை இன்னும் பார்க்கல. சுபா, நல்ல புத்தகம் ஒன்று கிடச்சிருச்சுன்னா அந்த புத்தகம் முடிக்கிறவரை நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அது நம்மளை இழுத்துகிட்டே இருக்கும், வா 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 வான்னு இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபைன். நவ் ஐ டோன்ட் ஃபைண்ட் அ புக் that uncovers the worst of past. Maybe few characters resemble your worst past. Still, what we learn from those characters is the key. இப்போ நான் இதுவரை இவ்வளோ வருடங்களில் நான் படித்த புத்தகங்களில் ஒரு புத்தகம் கூட என்னுடைய கடந்த கால கெட்ட பக்கங்கள் அல்லது மறக்க வேண்டிய பக்கங்கள் இப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இல்லை. கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்கலாம், இந்த கேரக்டரை படிக்கும்போது நம்மளது மாதிரியே இருக்கே அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனால் அந்த கேரக்டரை படிக்கும்போது கூட அந்த கேரக்டர்லேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப கீ. அதுதான் வந்து ஒரு புத்தகத்தினுடைய அச்சாணி. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் ஒரு கெடுதலை வந்து கெடுதலை ஏற்படுத்துகிற ஒரு புத்தகம்ன்றது உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு புத்தகம் இல்லை. அப்படி ஒரு புத்தகம் இருந்தால் அதுக்கு பேர் புத்தகம் இல்லை, அதுக்கு பேர் வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க. புத்தகம், புக் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது நிச்சயமாக
நம்முடைய பெஸ்ட்டை தான் வெளியில் கொண்டு வரும். ஈவன் த்ரூ கேரக்டர்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களில் எத்தனை பேர் வந்து ஃபிக்ஷன் படிக்கும் பொழுதும் ஃபிக்ஷனில் நிறைய நல்ல கேரக்டர்ஸ்லாம் வரும். அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டையோ நம்மையோ அல்லது பக்கத்தில் இருக்கவங்களையோ அல்லது ஒன்ஸ் பாஸ்ட் எனிமியோ யாரையோ ஞாபகப்படுத்தும் அந்த கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டரை வந்து நான் இப்போது லைவ் போடுவது போல் படித்து போடட்டுமா, நான் படிப்பது சரியா, லைவ் போடுவது கேட்டு இருக்கிறீர்களா? போடுங்க மேடம், அதெல்லாம் ஆடியோலாம் ஜம்முன்னு போடுங்க. சரி, தி ஐடியா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் படிக்கிறத எழுத்து மூலியமாவோ வீடியோலையோ அல்லது ஆடியோலையோ சொல்லணும். ஏன்னா அது நிறைய பேருக்கு போய் சேரும். சிம்பிள். அந்த குரூப் ஆக்டிவாக இருக்கும். குரூப்பை அதை பார்க்க இப்போ யாரோ ஒருத்தங்க சொல்கிறீங்க, நீங்கள் எழுதுனீங்கல்ல, நான் வந்து இன்னும் முதல்ல படித்தேன் அப்புறம் மறந்துட்டேன், இப்போ துளிர் விடுக்கிறதுன்னு யாரோ எழுதிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி அது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறும். 100 பேர் படித்து எழுத ஆரம்பிச்சிட்டா அந்த குரூப் வந்து ட்ரெஷராக மாறும், மிகப்பெரிய ட்ரெஷராக மாறும். உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்ன்றது எதிர்காலத்தில் புரியும். அடுத்த தலைமுறை, டீனேஜ் தலைமுறை அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இந்த குரூப்பில் கொண்டு வந்து சேர்க்கறது வித் அ கோல். ஸோ தட் அவங்க பார்வையில் இந்த நல்ல விஷயங்கள்லாம் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். இது வந்து இந்த பாயிண்ட் வந்து சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ யாரோ என்கிட்ட கேட்டீங்க புக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படி, அவங்களுக்கு இதுதான் பதில். புக்கை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டவங்க எல்லாத்துக்கும் பாயிண்ட் நம்பர் 12 பதில். ஹவு டு செலக்ட் அ புக் அப்படின்றதுக்கு ஒரு ஐஃபன் போட்டு பாயிண்ட் நம்பர் 12 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ரீட் வாட் மேட்டர்ஸ். உங்களுக்கு உங்கள் லைஃப்ல இருந்து நீங்கள் அடுத்து என்ன வாங்கணுமோ அது சார்ந்த தலைப்புகளில் போய் புத்தகங்களை வாங்குங்க. நீங்கள் படிக்காமல் இருக்கவே மாட்டீங்க. கரெக்டாக புரியுறதா நான் சொல்கிறது? எதையாவது வாங்காதீங்க. எதையாவது வாங்குறதுனா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போய் வாங்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலையே நிறைய இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சுபா வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, லேபில் இருக்கீங்க. ஐ ஹோப் சுபா இஸ் ஹியர். லேபில் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லேப் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறது வந்து தைரோகேர். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ அவர் சம்பந்தமான விஷயங்கள், அவர் சம்பந்தமான புத்தகங்கள் எங்கேயாவது இருக்கா? இல்லை தைரோகேர் அப்படின்ற நிறுவனமே எப்படி வளர்ந்து வந்தது அப்படின்றதுக்கு புத்தகம் இருக்கா? அது மாதிரியான விஷயங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்காமல் இருப்பீங்க? நீங்கள் படித்து முடிச்சு அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுடைய பிஸ்னஸில் போட்டு அடுத்ததுக்கு போயிடுவீங்க நீங்கள். ஸோ ஃபேமிலி உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கா? ஃபேமிலி ரிலேட்டட் புக் ஆகிடுங்க. ஃபேமிலி உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கா? நீங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கீங்களா? சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக புக்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ரிலேட்டடாக புக்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனிஸை ஆரம்பித்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஜெயித்த மனிதர்களுடைய புத்தகங்கள் இருக்குது. அதை எடுங்க. ஸோ ரீட் வாட் மேட்டர்ஸ் ஃபார் யூ. சும்மா எதையாவது உலகத்தில் வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் இருக்கும், அதை போய் நானும் வாங்கினேன் 4 புக்குன்னு போய் வாங்காதீங்க. படிக்க டைம் இல்லாதவர்கள் ஒரு வாக் போகும்போது கூட கேட்டுக்கொண்டே செல்லலாம். நல்லா போடுங்க. அது ஏன் 5 மினிட்ஸ் போடுறீங்க? நல்லா டீட்டெயில்டாக ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு பேசுங்க, 15 மினிட்ஸ் அளவுக்கு பேசுங்க. எத்தனையோ பேருக்கு அது உதவுமே. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ நல்ல ஐடியா, குட். ஓகே, அடுத்தது இந்த புத்தகம் படிக்கும் பொழுது 13வது பாயிண்ட் நான் இப்போ வரேன். இந்த பாயிண்ட்டும் என்னுடைய கோர் ஏரியாவிலேருந்து வர்றது, எனக்கு மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது. அதை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, படிக்கும் பொழுது நமக்குள்ள சில கேள்விகள் வரும், கொஷன்ஸ். டேக் a note of it. அதை எழுதுங்க. நீங்கள் படிக்கிறதுல இருக்கிற நல்ல பாயிண்ட்ஸை வந்து ப்ராக்கெட்லாம் போடாதீங்க. அது வந்து ஆத்தர் எழுதுனா நல்ல பாயிண்ட்ஸு உங்களுக்கு நல்ல பாயிண்ட்டாக தெரிஞ்சுது. ஆனால் அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கான்னு எனக்கு தெரியல. படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள சில கேள்விகள் வரும். நாம் ஏன் இப்படி பண்ணல? நாம் ஏன் இப்படி செய்யக்கூடாது? நாம் ஏன் இதை யோசிக்கல? நாம் ஏன் தப்பாக பண்ணோம்? நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்? இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக கேள்வி வரும். ஒரு நல்ல புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த கேள்விகளை நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த கேள்விகள் தான் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸாக மாறப்போகிற கேள்விகள். அந்த கேள்விகளுக்காக தான் நீங்கள் புத்தகங்களே படிக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒரு
அன்கம்ஃபர்டபுள் ஏரியாவை உருவாக்குறத அந்த கேள்விகள் தான் பண்ணும். அந்த கேள்விகளை எழுதுங்க. அந்த கேள்விகள் தான் அந்த புத்தகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த கேள்வி ஞாபகம் வரும். ஒரு புத்தகம் படிக்கணும்னா இப்படி படிக்கணும். அது உள்ள ஏற்படுத்துகிற ஒரு ஒரு அசாத்திய சூழ்நிலை, அதுதான் கேள்வியாக வரும். அந்த கேள்வியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஐ திங்க் யூ வில் மூவ் ஃபார்வர்ட் லைக் எனிதிங். எஸ், தாட் ப்ரொவோக்கிங் கொஸ்டின்ஸ், நோட் டவுன் அண்ட் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். அதுதான் உங்கள் லைஃப்னுடைய சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருக்கும். நான் ஒரு புக்கை படித்தேன், அந்த புக்கில் எனக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி என்னை அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு போய் அவங்களுக்கு நமக்கு உடல்ல உயிர் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரை அந்த மாணவர்களுக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்துது. உங்கள எத்தனை பேர் சுதா நாராயணமூர்த்தியோட வைஸ் அண்ட் அதர்வைஸ் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. படிச்சு பாருங்க, உங்களுக்கு தோணும். வைஸ் அண்ட் அதர்வைஸ் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தோணும். நீங்க போய் இப்போ ரூரல் போய் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். இன்டீரியர்ஸ் சம்பந்தமே, அதாவது மனிதர்கள் போக முடியாத இடங்களுக்கு போய் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். அது எழுப்புகிற கேள்விகள், அதை எழுதுங்க, அதை நோட் பண்ணுங்க. அதுதான் ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கான. இப்போ யோசிச்சு பாருங்க, புத்தகத்தை படிச்சுட்டு ஆத்தர் கரெக்ட், ஆத்தர் சூப்பர், ஆத்தர் எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்காரு, ஆத்தருக்கு 4.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இதெல்லாம் சிரிப்பா இல்லை, விளையாட்டா இல்லை, இதெல்லாம் 5க்கு 4.5 மார்க் கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அவர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவர் அடுத்ததுக்கு போயிடுவார். தமிழ் சரித்திரன் அவர்கள் நல்லா படிங்க, ரமபிரபா நல்லா படிங்க. அதில் இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தோணும். இப்போ ஒரு சரித்திர நாவல் படித்தா கூட அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்பொழுது நமக்கு ஒன்று, நம்ம இடத்துல இப்படி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஸ்ட்ராட்டஜினா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுல, அவங்க பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த திங்கிங், அதை உங்களுக்கு தோணும். அதை நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதை எழுதுங்க. அந்த கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது நோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் ஒன்று, கேள்விகள் சொன்னேன். கேள்விகள் எனக்கான புத்தகங்கள் அது இல்லை அப்படின்னா விட்டுருங்க. சாந்திமணி என் அக்காவுக்கு சொல்கிறேன், எனக்கான புத்தகங்கள் அது இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அதை அந்த புத்தகங்களை நீங்கள் இப்போ 2 விதம் தான். ஒன்று, உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு அந்த புத்தகம் இல்லை, அல்லது அந்த புத்தகத்தினுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வரல. 2 இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு வீட்டில் வச்சுட்டு நீங்கள் மற்ற புத்தகங்கள், இப்போ நம்ம பேசினதில் மற்ற புத்தகங்களை வாங்கி அதை படிங்க. மற்ற புத்தகங்களை வாங்கி நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் மேபி அந்த புத்தகத்தை கூட நீங்களால் போய் படிக்க முடியும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கங்க. ஸோ அடுத்த பாயிண்ட், திஸ் இஸ் 14th பாயிண்ட், வெரி இம்பார்ட்டண்ட், நியூ லீட்ஸ். ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது புதிய சிந்தனைகள், புதிய புதிய பார்வையை நோக்கி உங்களை இழுக்கும். நியூ லீட்ஸ். நீங்கள் அது மாதிரி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு தோணும், அடா இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணா என்ன, இப்படி நம்மளை இதை இப்படி தான் பண்ணுமா, ஏன் இப்படி பண்ணக்கூடாதா? அதெல்லாம் நிறைய நியூ லீட்ஸ் உருவாகும் ஒரு புக்கை படிக்கும்பொழுது. அப்படின்னா என்ன, அந்த மாதிரியான புத்தகங்களை எடுக்கணும். அது யார்கிட்ட கிடைக்கும்? ஆட்டோபயோகிராஃபியில் கிடைக்கும். ஒரு கான்செப்டை எழுதுனா கிடைக்கும். ஃபேமிலி அப்படின்ற கான்செப்ட், பிஸ்னஸ் அப்படின்ற கான்செப்ட், சக்ஸஸ் அப்படின்ற கான்செப்ட், ஃபெயிலியர் அப்படின்ற கான்செப்ட், அதெல்லாம் படித்தா இது கிடைக்கும். சும்மா ஒரு வழக்கமாக எதையாவது எழுதுறாங்க, எதையாவது நானும் படிக்கிறேன்னு படித்தா அது கிடைக்காது. சில நாவல்கள், சில புத்தகங்கள் உங்களுடைய நீங்கள் மறக்க நினைக்கிற பக்கங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கண்ணு கலங்கிட்டு இருப்பீங்க, அழுவீங்க, ஒரு மூலையில் போய் உட்காந்துருப்பீங்க, அப்புறம் திரும்ப எந்திரிச்சு வந்துடுவீங்க. ஆனால் அதனுடைய இம்பேக்ட் ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும். எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு, அப்படியான புத்தகங்களை நீங்க ஏன் வாங்கணும், நீங்க ஏன் படிக்கணும்? ஆனா அதே சமயத்துல அந்த புத்தகங்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதுன்னா நல்லா படிங்க. அது எவ்வளவு கஷ்டத்தை உருவாக்குனாலும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னா எஸ், விடாதீங்க, படிங்க. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 14. இப்போ பாயிண்ட் நம்பர் 15. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. 13th பாயிண்ட் நான் சொல்லியா? 13th பாயிண்ட் தான் கொஸ்டின்ஸ், டேக் அ நோட் ஆஃப் இட் போட்டிருந்தேன். ஐ திங்க் வருஷலாம் சொல்லிட்டு வரேன்னு நினைக்கிறேன். 9 நியூ வேர்ட்ஸ், நியூ லாஜிக்ஸ், நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ். 10 ஃபார் எவ்ரி சாப்டர், ஃபார் எவ்ரி பேராகிராஃப் ஃபைண்ட் அ லைன் தட் இன்ஸ்பயர்ஸ் யூ, யுவர் லைஃப், யுவர் சரௌண்டிங்ஸ், யுவர் ஃபியூச்சர். அப்புறம் 11th பாயிண்ட், ஐ டோன்ட் ஃபைண்ட் அ புக் தட் அன்கவர்ஸ் worst past. 12th ரீட் வாட் மேட்டர்ஸ். 13th கொஸ்டின்ஸ், டேக் அ நோட் ஆஃப் இட். 14th நியூ லீட்ஸ். அண்ட் 15th இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது. இது எத்தனை பேர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டே பண்ணுறதில்ல அப்படின்றதுனால இதுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்களானே எனக்கு தெரியல. ஓகே, 15th. இந்த 15th பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அ புக். ஒரு புக்கை முடிச்சிட்டிங்களா, டேக் எ பிரேக் ஃபார் ஃபியூ டேஸ். ஒரு சின்ன பிரேக் கொடுங்க அண்ட் ரிஃப்ளெக்ட் அட் த பாயிண்ட்ஸ் தட் ஸ்டேஸ் அண்ட் கமிங் பேக் அகெயின் அண்ட் அகெயின். சில புக்கெல்லாம் நீங்கள் படித்ததுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப 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 உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களை விட்டு போகாது. அந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அது உங்களை நோக்கி வந்து 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 விழுந்துகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன பிரேக், ஒரு 3-4 நாள் பிரேக் எடுங்க. புத்தகம் படிக்கிறதுன்றது அது ஒரு இப்போ ஒரு ட்ரெக்கிங் வந்து நீங்கள் மேலே ஏறிட்டு கீழே இறங்கினதும் ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் எடுக்கிறீங்களே, அந்த மாதிரி அதுவும் ஒரு முக்கியமான பார்ட். சும்மா பொழுது போல அதனால புத்தகம் படிச்சேன்றதை விட புத்தகத்துக்கு ஒரு பெரிய இன்சல்ட் இருக்க முடியாது. புத்தகம் படிக்கிறதுன்றது ஒரு வாழ்வியல், அது ஒரு தனி வாழ்வியல். அது அந்த புத்தகம் படிக்கிறதுன்ற வாழ்வியலை வந்து நாம் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ அது வரும், சில பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே வரும். அப்போ அந்த பிரேக் நீங்கள் கொடுத்தா தான் அதெல்லாம் திரும்ப 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 ரிப்பீட் ஆகும். அந்த ரிப்பீட் ஆகிறத வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அடுத்து, ஏன்னா அதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கு, அதை வந்து நீங்கள் எடுக்கணும். அண்ட் தென் தி லாஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட், விச் இஸ் மை அல்டிமேட் பாயிண்ட் ஃபார் இந்த 16 பாயிண்ட்லேயும் பெஸ்ட் பாயிண்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன். நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஏற்கனவே என்னோட லைவ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். இருந்தாலும் இப்போ இங்கே பாயிண்டாக கொடுத்துட்றேன். வாட் இஸ் த ஒன் ஃபைனல் லைன் ஃப்ரம் தட் புக்? வாட் இஸ் த ஒன் ஃபைனல் லைன் ஃப்ரம் த புக்? திஸ் இஸ் வேர் த புக் ரீடிங் எண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிகின்ஸ். கவனிங்க, புக் ரீடிங் தான் முடியுது, புக்கை முடியல. புக் ரீடிங் முடிஞ்சிருக்கு, ஆனால் ஆக்ஷன் ஆரம்பிக்குது. அந்த ஒரு லைனுக்காக தான் நீங்கள் 200 பக்கம் படிக்கிறீங்க, 150 பக்கம் படிக்கிறீங்க, 100 பக்கம் படிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு லைன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Very, very, very important. Very important. One line that you are taking from that book. 200 பக்கம் படிக்கிறதுன்றது என்ன சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய எஃபர்ட். அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு லைன் இஸ் எனஃப். நிறைய லைன் இருக்கே சார், கிடையாது. நீங்கள் 20 லைன் இருந்தாலும் 20லையும் ஒன்று வந்து டாமினண்ட்டாக நிற்கும். அதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதுதான் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு தூக்கி போகும். ஸோ அந்த ஒரு லைன் என்ன, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஐ திங்க் you have completed book reading, not book, you have completed book reading and action begins. உங்களுக்கு அந்த ஒரு லைன் கிடைச்சிருச்சு இல்லையா, அவங்களால சும்மா இருக்க முடியாது. your action begins. ஓகே, இதோட வந்து இந்த 16 பாயிண்ட்ஸ் முடியுது. இப்போ இந்த 16 பாயிண்ட்ஸ் முடிகிறப்பவே நான் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை வந்து புக் ரீடிங்கை பற்றிய சில நல்ல கோட்ஸ், நான் நினைக்கிற சில நல்ல கோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா புக்கு படிக்கிறதுன்றது என்னமோ அது ஒரு ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி நினச்சிடாம அதை ஒழுங்காக சின்சியராக நீங்கள் வந்து படிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த விஷயத்தையும் நான் சேர்த்து கொடுக்குறேன். ஒரு ஃபியூ கிட்ஸுக்கு, ஓகே, கிட்ஸுக்கு வந்து என்னுடைய சஜஷன் இது. கிட்ஸுக்கு வந்து எப்பவுமே அவங்களோட தாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற, அதாவது கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கிற புத்தகங்களை தான் நீங்கள் கொடுக்கணும். அதுதான் வந்து சயின்ஸில் வந்து அல்லது ஃபிக்ஷனில் வந்து கிரியேட்டிவிட்டியை நிறைய கொண்டு வருகிற புத்தகங்கள் உண்டு. அந்த மாதிரியான புத்தகங்களை கொடுங்க. ஏன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இல்லைன்னா ஒன்று பண்ணணும், அந்த மாதிரி க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்களை பண்ணி எழுந்து வந்தவங்க இருப்பாங்க லைஃப்பில். அவங்கள வந்து அவங்க சம்பந்தமான புத்தகங்களையோ அல்லது அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியோ கொடுக்கலாம். ஸோ அது வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப நேரடியாக அழகாக இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, the first quote which I would like to share with you is books are the quietest and most constant of friends. எனக்கு புத்தகம் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி வேறு யாரும் இல்லை அப்படின்றது தான் ரொம்ப யதார்த்தம். இருப்பாங்க, ஒரு few friends are there, but book is topmost among all. Books are quietest and most constant of friends. They are most accessible and wisest of counselors and the most patient of teachers.
ஸோ அந்த புக்கை வந்து நம்ம எந்த இடத்துலையும் எங்கேயும் எதற்காகவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. வேறெவர் யூ கோ, புதிர்கதைகள், அறிவியல் அறிஞர்கள், சுயசரிதைகள், நீதி கதைகள் அதெல்லாம் கொடுக்கலாம். வெரி குட். வேறெவர் யூ கோ, கேரி எ புக். நீங்கள், நான் என்னுடைய சங்கர் நாராயணன் கூட ஒரு லைவ்ல சொல்லியிருந்தார். அதாவது என்னுடைய பேகை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய காரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா, if I have 10 sets of dress, I will have 20 books and then 20 books to present. 20 books நான் படிக்கிறதுக்கு வச்சிருப்பேன், 20 books நான் யாருக்காவது பார்க்குறவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வச்சிருப்பேன். ஸோ ஐ ஹாவ் புக்ஸ் வித் மீ வேறெவர் ஐ கோ, வேறெவர் ஐ கோ. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு கோட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஜும்பா லஹிரி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, அவங்களுடைய ஒரு எக்ஸலண்ட் கோட். இந்த 2 கோட் போதும், இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். எஃபியில் எப்படி ஆடியோ லைவ் இல்லாமல் ரெக்கார்ட் செய்யணும், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், போனா ராதா, அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லைன்னா கீர்த்திகா கனகராஜை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபைன். அண்ட் திஸ் இஸ் தி அதர் ஒன். தட்ஸ் த திங் அபவுட் புக்ஸ். தே லெட் யூ ட்ராவல் வித்தவுட் மூவிங் யுவர் ஃபீட். காலை நகர்த்தாமல், உடம்புல எந்த விதமான அசைவும் இல்லாமல் உலகத்தை சுற்றி வர முடியும்னா அதுக்கு ஒரே பாசிபிலிட்டிஸ் புக்கு தான். அண்ட் செலவு ரொம்ப கம்மி. காலை நகர்த்தாமல், உடம்பை வந்து எந்த விதமான அசைவுக்கும் உட்படுத்தாமல் இந்த உலகத்தை வந்து சுற்றி வந்து படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி வந்து புக்ஸ் தான். அண்ட் செலவு வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ அந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் படிக்கணும். வேறு உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் என்கிட்ட. இப்போ இல்லைனாலும் லைவ் முடிஞ்சதுக்கப்புறமும் இஃப் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் மீ, ஐ வில் ஆன்சர். ஐ திங்க் ஐ ஹவ் டன் இட். ஸோ ஃபைனலாக ஒரு ரீகேப்பும் பண்ணிடுறேன். 209 லைவ், அதில் கிட்டத்தட்ட 34 லைவ் வந்து 209 லைவ்ஸ் வந்து நான் பண்ணது, 34 வந்து ஃபீட்பேக் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 67-68 பேர் வந்து பேசின ஃபீட்பேக்ஸ். ஸோ மொத்தமாக 243 லைவ்ஸ், அதில் 209 லைவ் என்னால் இந்த பேண்டமிக் டைமில் எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் நேர்மையாக நேரடியாக எஃபியில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு என்னால் கொடுக்க முடியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக 209 மணி நேரம், 209 நாட்கள், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நான் வந்து எத்தனை முறை எவ்வளோ மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். ஸோ இவ்வளவு பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன்றதை நான் நம்புகிறேன். அதில் நிறைய மாற்றங்களையும் நான் பார்த்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் எக்கச்சக்கமான மாற்றங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த மாற்றங்கள் தான் எனக்கான உண்மையான நன்றிகள். நீங்கள் இப்போ வந்து தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் எனக்கு காதலியே விடாது, நீங்கள் பாராட்டுறதும் என் காதலியே விடாது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், நீங்கள் பாராட்டுறது நிச்சயமாக என் காதலியே விடாது, அது வேறு யாருக்கோ அப்படி தான் போகும். உங்களுடைய மாற்றம் அப்படின்றத வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து கேள்விப்படும் பொழுது, நீங்கள் சிறப்பாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும் பொழுது, I'll be the happiest person. Wherever I am, you can expect a call from me or a gift from me when you have changed. ஸோ அது மட்டும்தான் என்னுடைய ஒரு முக்கியமான சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து பண்ணலாம். திங்கர் குமார் வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு குட் நியூஸ் வந்து, அவர் எழுதுகிற ஒரு புத்தகம் வந்து இப்போ ஒரு பப்ளிஷர் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் திங்கர் குமார் அவருடைய புத்தகம் வந்து வரப்போகுது. அதனால் அதை வந்து நீங்கள் வந்து அதையுமே இங்கே படிக்கலாம். அதையுமே எடுத்து அதை படித்து அதை வந்து ரிவ்யூ பண்ணி, ரிவ்யூனா நம்ம இந்த வழக்கமான ரிவ்யூ போயிடாதீங்க, இங்கே சொன்ன இந்த பாயிண்ட்ஸில் வந்து ரிவ்யூ பண்ணி நீங்கள் வந்து அதில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எடுத்து ஃபைனல் ஒன் லைன் அபவுட் தட் புக் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்றத சொல்லி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ திங்க் we can reach many areas. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேனோ அது மாதிரி நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பேன், நேரில் வருவேன், பார்க்கும்போது கண்டிப்பாக சந்திப்பேன். நீங்கள் வந்து அந்த நேரில் வரேன் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் நீங்கள் வந்து எஸ் இங்கே பார்க்கலாம், இங்கே மீட் பண்ணலான்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ் நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் சொன்ன அடுத்த ஒரு பகுதி வந்து
அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எங்கே என்ன மாதிரியான செஷன் பண்ணணுன்னாலும் என்ன நீங்கள் கூப்பிடலாம். எனக்கு எந்த விதமான பணமும் தேவையில்லை. எனக்கு இயற்கை நிறைய கொடுத்துருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், நிறைவாக வாழறேன். அதனால் எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அது நீங்கள் கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். இது வந்து ஒன்று. அடுத்தது வந்து 209 லைவ் இருக்குது. 209 லைவும் வந்து ஐ திங்க் யூடியூப் சேனலில் இருக்குது, ZNLP. ஸோ நாட் நெசசரி ஒரு தடவையும் புதுசாகவே பண்ணணும், புதுசாகவே கற்றுக்கணும் அப்படின்றது இல்லை. ஏற்கனவே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோமா அப்படின்றது கூட தெரியல. ஸோ அதனால் போய் ரேண்டமாக நீங்கள் ஒரு லைவை செலக்ட் பண்ணலாம், போய் பார்க்கலாம். அதில் நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வந்துட்டீங்களான்றதை பார்க்கலாம். ஸோ யூ கேன் கோ ஹெட் வித் திஸ். ஸோ ஒரே ஒரு ஸ்டோரியோடு நான் வந்து இந்த 5 PM லைவை வந்து முடிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டோரி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின ஸ்டோரி. என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கே அந்த ஸ்டோரியினுடைய போக்காக தான் இருக்கும். அதனால் என்னை வந்து அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புளால் புரிஞ்சிக்க முடியுது, ஒரு செட் ஆஃப் பீப்புளால் ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து அதுக்கு சரியான காரணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு மாங்க், ஒரு யோகி கடற்கரையில் நடந்து போயிட்டு இருக்காரு. நீங்கள் கடற்கரையில் அந்த அலைகள் வந்து அடிக்கும் பொழுது ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து அலைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா கரையில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுது. இந்த யோகி நடந்து போகிறவர் அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து எடுத்து, ஸ்க்ரீனை கவனிங்க, எடுத்து மீண்டும் வந்து அந்த தண்ணீருக்குள்ளே அதை வந்து வீசி எறிகிறார். ஏன்னா வீசி எறிஞ்சால் அது போய் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து உயிரோட வாழ ஆரம்பித்தோம். அது இங்கே துடிக்குது, தரையில் வந்து துடிச்சிட்டு இருக்கு. அதை எடுத்து மீண்டும் வந்து தண்ணியில் போடுறாரு. இதை அவர் பண்ணிகிட்டே இருக்கார். போகும்போது அப்படியே எந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் பார்க்குறாரோ அவர் கண்ணில் இதெல்லாம் படுதோ அதெல்லாம் எடுத்து அவர் விசிறி மீண்டும் வந்து தண்ணிக்குள்ளே அதை போட்டுட்டு அவர் உள்ளே போய் நடந்துக்கிட்டே இதை பண்ணிக்கிட்டே இருக்கார். இவருக்கு பின்னாடி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறவர் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் ஒரு இடத்துல வந்து இந்த யோகிகிட்ட வர்றார். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இது வந்து துடிக்குது, அதை எடுத்து தண்ணியில் போட்டால் அது பாட்டுக்கு பொழைச்சிக்கும், அதனால் போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்றார். திரும்பி பார்க்குறாரு யோகி. பார்த்தா அந்த அவர் நடந்து வந்த பாதை முழுக்க இன்னமும் ஸ்டார் ஃபிஷ் நிறைய கிடக்குது. அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் பின்னாடி பாருங்கள், இப்போ மீண்டும் வந்து இங்கே தான் கிடக்குது, ரோட்டில் தான், அதாவது மண்ணில் தான் வந்து கிடக்குது. ஸோ எதுக்கு இதை பண்ணணும்? இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அது இருக்குன்னா இருக்கும், இல்லைன்னா போயிடும். அதை உயிர் போகணும்னு எழுதியிருந்தால் போயிடும். அதை எடுத்து உள்ளே போடுறதுல என்ன உங்களுக்கு கிடச்சிட போகுது, அதை பண்ண வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த யோகி சொல்கிற பதிலோட இந்த 5 PM லைவ் முடிவுக்கு வருது. இந்த யோகி என்ன பதில் சொல்கிறாருன்னா, அப்போ அவர் பதில் சொல்கிறப்ப ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷை கையில் எடுக்கிறார். எடுத்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது வந்து உயிரோடு இருக்குமா, இறந்து போகுமா, இதுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று தெரியும், இந்த நேரத்தில் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு என்னுடைய உதவி அதை நீருக்குள்ளே போகிற வரை தேவைப்படுது, அதை நான் செய்வேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அது தெரியாது. தட் ஐ டோன்ட் நோ. அது வந்து இயற்கை சார்ந்தது, அதுக்கு என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். என்னை பொறுத்தவரை அதை எடுத்து திரும்பவும் நீரில் சேர்க்கிற விஷயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கும். So wishing you all the very best of challenges that uncovers your personal best in whatever you do, speak, deliver and behave. Love you all.